இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்தில் வந்துட்டு மக்கள் வந்து எப்போ வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பயே மொழிங்கிற ஒன்று வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அந்த மொழிக்கு அதுதான் வந்து நம்ம பேச்சு மொழி அப்படிங்கிறோம். அந்த பேச்சு மொழிக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்து அதை வந்து ஒரு எழுத்து மொழியாக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த எழுத்து மொழிக்கு அடுத்து தான் நம்மளுக்கு இலக்கிய இலக்கணங்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் வந்துட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிகிறது என்னது அப்படின்னா, இலக்கியம் முன்னாடி வந்துச்சா இலக்கணம் முன்னாடி வந்துச்சா, இது வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றா இருக்கு. அதுக்கு தான் நம்மளுக்கு கிடைத்த முதல் நூலான அகத்தியம் அகத்தியம் வந்துட்டு அகத்தியர் எழுதியிருக்கிறாரு. அகத்தியங்கிற நூலை, இந்த நூல் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முழுமையா இந்த நூல் வந்து நம்மளுக்கே கிடைக்கல. இதுல நம்மளுக்கு கிடைச்சதே 103 நூற்பாக்கள் தான். இந்த 103 நூற்பாக்களையும் தொகுத்து பாவநந்தம் பிள்ளை அப்படிங்கிறவரு பேரகத்திய திரட்டு அப்படிங்கிற ஒரு நூலா தொகுத்து எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த அகத்தியர் எழுதின அகத்தியம் என்ற நூல்ல வந்து நம்மளுக்கு இலக்கியத்தை பற்றிய சான்று வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா அது வந்து இருக்கலாம், நம்மளுக்கு இந்த நூல் வந்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்காததுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த இலக்கியம் இருந்ததா அப்படிங்கிற சான்று இதுல நம்மளுக்கு கிடைக்கல. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு தோன்றிய தொல்காப்பியம், இந்த நூல் வந்துட்டு ஒரு வழிநூல். இந்த நூல் வந்துட்டு ஒரு வழிநூல். இந்த நூல் வந்து அகத்தியம் நூலுக்கு அடுத்து தோன்றிய இந்த தொல்காப்பியம் வந்துட்டு ஒரு வழிநூல் அப்படிங்கிறாங்க. இந்த நூல் வந்து நம்மளுக்கு தமிழ்ல கிடைத்த முழுமையான முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொல்காப்பியம் யார் எழுதுனா அப்படின்னா தொல்காப்பியர் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்ல நம்மளுக்கு இலக்கியத்தை பற்றியான சான்று வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இலக்கியத்துல உள்ள பிழைகளை நீக்கிறதுக்கு தான் இலக்கணம் வந்து தோன்றுனுச்சு. அப்ப இலக்கியம் தான் முன்னாடி தோன்றியிருக்கு. இலக்கியம் தோன்றினதுக்கு அடுத்துதான் இந்த இலக்கணம் தோன்றுனுச்சு. இந்த இலக்கணத்துல அவர் இலக்கியத்தை பற்றியான சான்றை வந்துட்டு இவரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இலக்கியம் தோன்றுனுச்சா இலக்கணம் முன்னாடி தோன்றுனுச்சான்னு நம்மளுக்கு தெளிவாயிடுது. இலக்கியம் தான் முன்னாடி தோன்றுனுச்சு, இலக்கணம் அதுக்கு அடுத்து வந்தது. சமுதாயத்தின் பாதிப்பை மிகுதியாக ஏற்பது என்னது அப்படின்னா இலக்கியம்தான். அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இணைத்து கூறுவதுதான் இலக்கியம். அதனாலதான் சமூகத்தின் பாதிப்பை மிகுதியாக ஏற்பது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன சொன்னோம், மொழி தான் முதலில் வந்துச்சுன்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு எது தோன்றுனுச்சு, மொழி. அதுதான் பேச்சு மொழி. அப்ப மக்கள் மனதுல உள்ளதை நம்மளுக்கு ஏதாவது சொன்னாங்க, ஒரு மொழியா நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. அப்ப மக்களின் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்னன்னு கேட்டா மொழி. இதே வந்து மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி அப்படின்னு கேட்டா இலக்கியம். இந்த மக்களோட வாழ்க்கையில வந்துட்டு அகவாழ்வும் இருக்கு, புறவாழ்வும் இருக்கு. இந்த இரு வாழ்வையும் நம்மளுக்கு வந்துட்டு மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா இலக்கியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலக்கியம் வந்துட்டு சமுதாய மாற்றத்திற்கேற்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மாற ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்து என்னது, அற இலக்கியம், புற இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம், அடுத்து உரைநடை, நாடகம், கவிதை, கட்டுரை, இது மாதிரி வந்துட்டு சமுதாய மாற்றத்திற்கேற்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு சங்கங்கள் வைத்து தமிழை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அது வந்து 3 சங்கமா இருந்துச்சு. இதுதான் முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சங்கம்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த 3த்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முச்சங்கங்கள்னு சொல்றாங்க. இந்த முச்சங்கங்கள் வந்து முதற் சங்கம் வந்துட்டு எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தென்மதுரையில ஆரம்பிச்சாங்க. முதற் சங்கம் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தென்மதுரை. இடைச்சங்கம் வந்துட்டு கபாடபுரம். இடைச்சங்கம் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கபாடபுரத்துல. கடைச்சங்கம் வந்துட்டு மதுரையில ஆரம்பிச்சாங்க, இப்போ உள்ள மதுரை. இந்த முதற் சங்கமும் இடைச்சங்கமும் என்ன ஆயிடும் அப்படின்னா கடற்கோளால் அழிந்து விடும். அதுக்கடுத்து இந்த கடைச்சங்கம் நார்மலா இப்ப இருக்கிற மதுரையில ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முதற் சங்கத்துல மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 549 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த முதற் சங்கத்துலதான் யாரு இருப்பா அப்படின்னா அகத்தியர் வந்து இருப்பாரு. அகத்தியர் உட்பட தான் நம்மளுக்கு எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 549 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. புலவர்கள்னு பார்த்தா 4449 புலவர்கள் வந்து இந்த முதற் சங்கத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த முதற் சங்கம் வந்து எத்தனை ஆண்டு காலம் நிலவியது அப்படின்னு கேட்டா 4440 ஆண்டு காலம் வந்து இந்த முதற் சங்கம் வந்து நம்மளுக்கு நிலவி இருந்துச்சு. அடுத்து இடைச்சங்கம். இடைச்சங்கம் எங்கன்னு பார்த்தோம், கபாடபுரம்னு பார்த்தோம். இதுல மொத்த உறுப்பினர்கள் வந்து 59 பேர். இதுல வந்துட்டு முதற் சங்கத்துல அகத்தியர் இருப்பாரு. இந்த இடைச்சங்கத்துல அகத்தியரோட இன்னொரு ஆள் யாரு, தொல்காப்பியர். தொல்காப்பியம்ங்கிற இலக்கண நூலை கொடுத்த தொல்காப்பியர் இந்த இடைச்சங்கத்துல அகத்தியர், தொல்காப்பியர் 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட சேர்த்துதான் மொத்த உறுப்பினர்கள் 59 உறுப்பினர்கள் இருப்பாங்க.
புலவர்கள்னு பார்த்தா 3700 புலவர்கள் வந்துட்டு இந்த இடைச்சங்கத்துல இருப்பாங்க. இந்த இடைச்சங்கம் எத்தனை ஆண்டு காலம் நிலவியது அப்படின்னா 3700 ஆண்டு காலம் வந்து இந்த இடைச்சங்கம் வந்து நிலவி இருந்திருக்கும். லாஸ்ட் வந்துட்டு கடைச்சங்கம். இந்த கடைச்சங்கம் இப்போ உள்ள மதுரைன்னு நம்ம சொல்லிட்டோமா. இதுல வந்துட்டு யார் இருப்பாரு அப்படின்னா நல்லந்துவனார் இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு மருதநில நாகனார், இவங்களோட சேர்த்து 49 உறுப்பினர்கள் வந்துட்டு இந்த கடைச்சங்கத்துல இருப்பாங்க. இதுல மொத்த புலவர்கள்னு பார்த்தா 449 புலவர்கள். இது இந்த கடைச்சங்கம் வந்து எத்தனை ஆண்டு காலம் நிலவியது அப்படின்னா 1800 ஆண்டு காலம் நிலவியது. இந்த கடைச்சங்கத்துலதான் அதிகமான சங்க நூல்கள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தொகுக்கப்பட்டது. இந்த கடைச்சங்கத்துல எழுதப்பட்டது. இந்த கடைச்சங்கத்துல அதிகமான சங்க நூல்கள் வந்துட்டு நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கத்தை வந்துட்டு அப்ப வந்து சங்கம் அப்படிங்கிற பேர்ல இல்லாம சங்கத்துக்கு வேறு பேர் வச்சு வந்து ஆரம்பிச்சாங்க. அது வந்து புனர்பூடல் அவயம் துறை தொகை அப்படின்னு சங்கத்துக்கு பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க. இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னா உவே சாமிநாதனும் காசு பிள்ளை, இவங்க 2 பேர் தான் சங்கத்திற்கு இந்த மாதிரி பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா உவேசா, இன்னும் வந்து காசு பிள்ளை. இவங்க 2 பேர் தான் வந்துட்டு சங்கம் வந்து இந்த பேர்ல தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பேரு? புணர்ப்பு கூடல் அவயம் துறை தொகை, இது மன்ற பேர்ல தான் வந்துட்டு சங்கம் வந்து ஆரம்பிச்சு சங்க வந்து தமிழை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள்னு பார்த்தோம்ல, அந்த சங்கங்கள் வந்து இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கான இலக்கிய சான்றுகள் இதுதான். ஓகேவா? இலக்கிய சான்றுகள்னு பார்த்தா தமிழ் கெழு கூடல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? தமிழ் கெழு கூடல். தமிழ் கெழு கூடல்னு எது சொல்லுது அப்படின்னா புறநானூறு சொல்லுது. இதுக்கு எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கூடல் அப்படிங்கிறது கூடுறது. நம்ம ஒரு இடத்துல வந்து கூடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூடுறது எங்க கூடுவோம்? நம்ம வெளியில தானே. வெளியில எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்க கூடுவோம்? வெளியில தானே கூடுவோம். அப்ப வெளியிலனா புறம்னு நம்மளுக்கு தெரியுமா? அப்ப வந்துட்டு புறநானூறு. தமிழ் கெழு கூடல் அப்படின்னா என்னது? புறநானூறு. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை, இது எது சொல்லுது அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை சொல்லுது. சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் தான் இது. இந்த தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நினை மருகின் மதுரை அப்படின்னு எது சொல்லுது? சிறுபான் ஆற்றுப்படை சொல்லுது. இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க கருன்னு இருக்குல்ல, கருமுட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது சின்னதா இருக்கும். அப்ப சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தண்டமிழ் வேலி. தண்டமிழ் வேலின்னு எது சொல்லுது அப்படின்னா பரிபாடல் சொல்லுது. இதுக்கு எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்? வேலி போட்டாதான் எதையும் நம்மளால பறிக்க முடியாது. அப்ப தண்டமிழ் வேலி அப்படின்னு எது சொல்லுது? பரிபாடல். எப்படி? வேலி போட்டாதான் எதையும் நம்மளால பறிக்க முடியாது. தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை. என்ன சொல்றாங்க? தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்ப இதுல தீன்னு இருக்கா, தீய மதுரைன்னு இருக்கா. சிலப்பதிகாரம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்ணகி கோவலனோட கதை தெரியும்ல. அப்ப கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப தீ மதுரை, இது 2 வந்துச்சு அப்படின்னா எது வரணும்? சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்துட்டு சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருக்காங்களா? 12 பேர்ல ஒரே பெண் ஆழ்வார் யாரு? ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு வந்துட்டு மாலை சூடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஆண்டாள். அடுத்து சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஔவையார். ஔவையாரை பத்தி என்ன தெரியும்? நெல்லிக்கனி தெரியுமா? நெல்லிக்கனியை வந்துட்டு தாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னா யார் வருவாங்க? ஔவையார். ஓகேவாடா? நெக்ஸ்ட் வந்துட்டு சங்க காலம். சங்க காலத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைச்சங்கத்துல தான் சங்க நூல்கள் வந்து அதிகமா எழுதப்பட்டதுன்னு பார்த்தோமா. அடுத்து வந்து சங்க காலம்னு பார்க்கும்போது கிமு 500லேருந்து கிபி 100 வரைக்கும் சங்க காலம்னு சொல்றாங்க. இந்த சங்க காலத்துல எந்த நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 11 மேற்கணக்கு, இதுதான் இந்த நூல் தான் வந்து தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க. இதுல 11 அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா 18 அப்படின்னு அர்த்தம். இதுல 11 அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? 18. கணக்கு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா நூல். கணக்கு அப்படின்னா என்னது? நூல். அப்ப 18 நூல்களை கொண்ட தொகுப்பு தான் என்னது? 11 மேற்கணக்கு. அந்த 18 நூல்கள் என்னன்னு தெரியணுமா? அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? தொகை பாட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. தொகை அப்படின்னா 8 தொகை. இது எத்தனை நூல் இருக்கும்? 8 நூல் இருக்கும்.
பாட்டு அப்படின்னா என்னது 10 பாட்டு. இது 10 நூல்கள் இருக்கும். இது 2 சேர்த்து மொத்தம் 18. அப்ப 18 மேற்கணக்கு நூல்கள்னா என்னது 8 தொகையும் 10 பாட்டும். இதுக்கடுத்து சங்க காலத்துல தான் இந்த 18 மேற்கணக்கு நூல்கள் வந்துட்டு துவக்கப்பட்டுச்சு. சங்கம் மருவிய காலம் வந்துட்டு எப்பன்னு பார்த்தோம்னா கிபி 100லேருந்து கிபி 600 வரைக்கும். இதுல எந்த நூல்கள்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் துவக்கப்பட்டிருக்கும். அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு 18 மேற்கணக்கு இன்னைக்கு பார்க்கலாம். சங்க காலத்துல தொகுக்கப்பட்ட நூல்கள்னு பார்த்தோமா, தொகை நூல்களும் பாட்டு நூல்களும். தொகைனா 8 தொகைன்னு பார்த்தோம், பாட்டுனா 10 பாட்டுன்னு பார்த்தோம். இந்த 8 தொகை நூல்கள், இது ஏன் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பல புலவர்கள் பல காலங்கள்ல எழுதப்பட்ட நூல்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கறனால தான் இதை வந்துட்டு 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 8 நூல்களுக்கு, அதனால 8 தொகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 தொகை நூல்கள் என்னன்னு பார்க்கலாமா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தொகை நூல்களையே அகம் சார்ந்த நூல்கள்னு தனியா பிரிச்சிருப்பாங்க, புறம் சார்ந்த நூல்கள்னு தனியா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களோட அக வாழ்வு, அவங்க வந்துட்டு அன்பு, காதல், அந்த இதை பத்தி சொல்றது வந்துட்டு 8 அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறநூல்கள் அப்படின்னா மன்னரோட வீரம், அவங்க செய்யற கொடை, கல்வி, அவங்களோட பெருமையை வந்து சொல்றது வந்துட்டு புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 தொகை நூல்களையே அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள்னு தனியா பிரிச்சிருக்காங்க. இந்த பாட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம் புறம் என்னும் இத்திரட்டும் 8 தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இது இடையில ஒண்ணு வருது அப்படின்னா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு ஒன் வேர்டுல கேட்பாங்க, குறுந்தொகைக்கான அடைமொழி, நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்துட்டு ஒன் வேர்டுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன கேட்பாங்க? நல்ல என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியணும்? குறுந்தொகைன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்குதான் இந்த பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால சொல்ல முடியும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம் புறம் என்னும் இத்திரட்டும் 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐங்குறுநூறு, ஒத்த அப்படின்னா என்னது? ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என்னும் இத்திரட்டும் 8 தொகை. ஓகேவா? இதுல வந்து நற்றிணை, இதுல ட்ரிணை அப்படின்னுக்குள்ள அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திணை. இந்த திணைங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா, அகம் சார்ந்த நூல்களை குறிக்கிறதுனாலதான் இதை வந்து திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நற்றிணை வந்துட்டு என்னது? ஒரு அகம் சார்ந்த நூல். குறுந்தொகையும் அகம் சார்ந்த நூல். ஐங்குறுநூறு அகம் சார்ந்த நூல். இந்த பதிற்று பத்து வந்துட்டு எதை பத்தி பேசுறதுன்னா, 10 சேர மன்னர்களை பத்தி பேசுறது. அப்ப மன்னர்களை பத்தி பேசினா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பதிற்று பத்து வந்துட்டு யாரு? புறம் சார்ந்த நூல். பரிபாடல் வந்துட்டு அகத்தை பத்தியும் பேசுவாங்க, புறத்தை பத்தியும் பேசுவாங்க. ஸோ 2 கலந்து பேசுறதுனால இது அகம் புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. கலித்தொகை அகம் சார்ந்த நூல், அகநானூறு அகம் சார்ந்தது, புறநானூறு ஆல்ரெடி புறநானூறுல புறம்னே வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு புறம் சார்ந்த நூல். இதுல வந்து மொத்த பாக்கள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, நற்றிணை அப்படில 400 பாக்கள். இது வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக பாக்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக நற்றிணை வந்து 400 பாக்களை கொண்டது. குறுந்தொகையும் 400 பாக்களை கொண்டது. ஐங்குறுநூறு வந்துட்டு ஒரு திணைக்கு 5 திணை இருக்குமா, ஒரு திணைக்கு 100 பாடல் வீதம், 5 திணைக்கு 500 பாடல்களை கொண்டுள்ளது. பதிற்று பத்து வந்துட்டு 10 சேர மன்னர்களை பத்தி பாடுறது. 10 சேர மன்னர்களுக்கு, ஒரு சேர மன்னருக்கு 10 பாட்டின் வீதம், 10க்கு 100 பாடல் கொண்டது. பரிபாடல் வந்து 70. இதுல நம்மளுக்கு கிடைத்த பாடல்னு பார்த்தா 22 பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. கலித்தொகை வந்துட்டு 150 பாக்களை கொண்டது. அகநானூறு 400, புறநானூறு 400. இந்த 400லயே இந்த 400 வந்துருச்சு. அதனால ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து வந்துட்டு அடிவரையறு. அடிவரையறு வந்து நற்றிணைக்கு வந்துட்டு 9 அடி சிற்றல்லையிலிருந்து 12 அடி பேரல்லை வரைக்கும் கொண்டிருக்கு. நற்றிணை வந்து 9 to 12. இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 13 to 31 அடி கொண்ட 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதனால நல்ல இந்த பாக்களை வந்து அடிகளை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நற்றிணை வந்து 9 to 12, குறுந்தொகை வந்து 4 to 8, ஐங்குறுநூறு 3 to 6,
பதிற்று 8 to 57, பரிபாடல் 25 to 400, கலித்தொகை 11 to 80, அகநானூறு 13 to 31, புறநானூறு 4 to 40. இதுல முக்கியமானது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், அகநானூறு. இந்த இதை வந்துட்டு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு புக்கில் உள்ள அடிவரையறை புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. புக்கில் உள்ளதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இது வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி இதை அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. இந்த இது தான் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம தான் சொல்லிட்டோம்ல, தொகை நூல்னா என்னான்னு சொல்லியிருக்கோம். பல புலவர்கள் பல காலத்தில் எழுதுனதை நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது தொகுத்தவர், தொகுப்பித்தவர்னா ஒரு மன்னர் வந்துட்டு இதை வந்துட்டு தொகுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தொகுத்து கொடுக்குறவங்க தான் யாரு அப்படின்னா புலவர்கள். அதுதான் தொகுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நற்றினை தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் வந்துட்டு பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் வந்துட்டு பூரிக்கோ. தொகுப்பித்தவர் வந்துட்டு தெரியல. ஐங்குறுநூறு தொகுத்தவர் கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் வந்துட்டு யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. கேட்கும் போது இரும்பொறைன்னு மட்டும் கேட்பாங்க. இரும்பொறைன்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவும் படிச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின் கேட்கும் போது. பதிற்று 10க்கும் பரிபாடலுக்கும் யாருன்னு தெரியல. தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியல. கலித்தொகை வந்துட்டு தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் தெரியல. அகநானூறு தொகுத்தவர் வந்துட்டு மதுரை உப்புரிக்குடி கிழார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் வந்துட்டு பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இவங்க 2 பேருமே உருத்திர கண்ணனார், உக்கிர பெருவழுதி இப்படிதான் கேட்பாங்க. ஃபுல் நேம் கூட கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேட்கறதா இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு அகநானூரை தொகுத்தவர்னா உருத்திர சன்மனார் கேட்பாங்க. இங்கே பாண்டியர் உக்கிர பெருவழுதி. புறநானூறு தொகுத்தவர், தொகுப்பித்தவர் தெரியாது. அவ்வளோதான். எட்டுத்தொகை நூலில் ஃபஸ்ட்டு நற்றிணை பார்க்கலாம். நற்றிணை நம்ம என்ன சொல்லிக்கோம், நற்றிணை வந்துட்டு ஒரு அகம் சார்ந்த நூல்னு சொல்லிட்டோமா. இது எத்தனை பாக்களை கொண்டது? 400 பாக்களை கொண்டது. இதை தொகுத்தவர் யாருன்னு தெரியுமா? நற்றிணை தொகுத்தவர் தெரியாது. தொகுப்பித்தவர் வந்துட்டு பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தாச்சா? இதோட அடிவரையறை என்னன்னு பார்த்தோம், 9 to 12. இதுல வந்துட்டு நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த கடவுளை பாடியிருப்பாரு அப்படின்னா திருமாலை பற்றி பாடியிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு நற்றிணையோட எந்த கடவுளை வைத்து கடவுள் வாழ்த்து பாடினார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கடவுள் வந்துட்டு நற்றிணையில வந்துட்டு திருமால். ஓகேவாடா? யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நற்றிணை வந்துட்டு அந்த சொன்ன தொகை நூல்னு சொல்லிட்டோமா. இது அப்போ வந்துட்டு பல புலவர்கள் பாடியிருப்பாங்களா? அப்போ எத்தனை புலவர்கள் பாடினாங்க அப்படின்னா 175 புலவர்கள் இந்த நற்றிணை பாடலை வந்துட்டு பாடியிருக்காங்க. இதில் வந்துட்டு சில சான்று மட்டும் நான் கொடுக்குறேன். நற்றிணை பாட்டோட சில சான்றுகள் மட்டும். நீரின்றி அமையா உலகம் போல. நீரின்றி அமையா உலகம் போல. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கபிலர் சொல்லியிருக்காங்க. இது நற்றிணை வந்துட்டு ஒரு அகம் சார்ந்த நூல்னு சொல்லிக்கோமா. அப்ப இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு அகத்தை வச்சுதான் இருக்கும். எப்படி அப்படின்னா நீரின்றி அமையா உலகம் போல. நீர் இல்லாம எப்படி இந்த உலகம் இயங்காதோ அதுபோல தலைவன் இல்லாமல் தலைவியின் அன்பு வந்துட்டு தலைவியோட வாழ்க்கை இயங்காது அப்படின்ட்டு அவங்களோட அன்பை வந்துட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. சொன்னது யாரு அப்படின்னா கபிலர். நெக்ஸ்ட் வந்துட்டு அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இது நற்றிணையில கூறப்படுற ஒரு வந்துட்டு நூலு. ஒரு என்னது லைனு. இந்த லைன் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இந்த அள்ளுன்னா என்னன்னு தெரியணும். அள்ளுன்னா என்னது அப்படின்னா இரவு. அல்லுனா என்னது? இரவு. இந்த இரவு நேரத்துல எந்த விருந்தினர் வீட்டுக்கு வந்தாலும் அப்ப விருந்தினர் வரும்போது தலைவனும் தலைவியும் அவங்கள வந்துட்டு உபசரித்து அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எந்த நேரத்துல யாரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள வந்துட்டு உபசரிக்கணும் அப்படின்ட்டு இந்த லைன்ல சொல்லியிருப்பாங்க. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க துன்பத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு துடைக்கணும். அதுதான் பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இது எது சொல்லுது அப்படின்னா நற்றிணையில
நற்றிணை பாடல் வரி வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நற்றிணையில சில வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த நற்றிணை பாடல்ல வர வேர்ட்ஸு. இதுல வந்து அறவோன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இது மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்து சொல்லும் பொருள்ல கேட்பாங்கல்ல, அது மாதிரி அறவோன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மருத்துவர். கணியன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடரை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குறுந்தொகை. குறுந்தொகை வந்துட்டு என்னான்னு சொன்னோம், ஒரு அகம் சார்ந்த நூல்னு சொன்னோம். இது வந்துட்டு தொகுத்தவர் யாரு, பூரிக்கோ. தொகுப்பித்தவர் தெரியாது. இது வந்து 4 to 8 அடியை வந்துட்டு உடையது. இது வந்துட்டு இதுதான் அந்த குறுந்தொகை தான் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்துட்டு பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இந்த குறுந்தொகைக்கும் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்க. இது எந்த கடவுளை பத்தி அவர் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார் அப்படின்னா முருகப்பெருமானை வந்து வைத்து வந்துட்டு கடவுள் வாழ்த்து பாடிப்பாங்க. இதுல புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க இந்த குறுந்தொகை பாடலை வந்துட்டு 205 புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இதுல வந்துட்டு உள்ளுரை ஓமையும் இறைச்சியும் அதிகம் இடம்பெறணும். இது ஒரு அகம் சார்ந்த நூல்னு சொல்லிட்டோமா. இதுல உள்ளுரை ஓமைனா ஒரு ஒரு இதை சொல்லும் போது அவங்க ஒரு ஓமையை வச்சு தான் சொல்லுவாங்க. எதையுமே டைரக்டா சொல்ல மாட்டாங்க, ஓமையை வச்சு சொல்லுவாங்க. இறைச்சி அப்படின்னா சுத்தி வளைச்சி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதையுமே டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சி சொல்றது. இறைச்சி அப்படின்னா சுத்தி வளைத்து சொல்லுதல். இதைதான் வந்துட்டு உள்ளுரை ஓமையும் இறைச்சியும் அதிகம் இடம்பெறும் நூல் எதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல, இது வந்து குறுந்தொகையில இடம்பெற ஒரு லைனு. இது வந்து செம்புல பெயர் நீர் போல அப்படின்னா பெயர்னா மழைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பெயர்னா மழை. செம்மண்ணில் மழை பெய்யும் போது செம்மண்ணில் பெஞ்சிச்சு அப்படின்னா செம்மனையும் மழை தண்ணியும் நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுல்ல. அதுபோல தலைவன் தலைவியின் காதல் அன்பை வந்துட்டு யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான கோட்ஸ் தான் இந்த செம்புல பெயர் நீர் போல. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா ஆண் பெண்ணோட வாழ்க்கை முறையை வந்து கூறுறது தான். முன்னாடியெல்லாம் வந்துட்டு பெண்ணை வந்துட்டு ஆண்கள் வந்து அடிமையாக தானே வச்சிருப்பாங்க. அந்த இதை வச்சு ஆண் பெண்ணோட வாழ்க்கை முறையை கூறுறது தான் இந்த கோட்ஸ்க்கான அர்த்தம். வினையே ஆடவருக்கு உயிரே. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா குறுந்தொகையில வருது. போகிறது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5 திணைகளை பற்றியதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு திணைக்கு 100 பாடல் வீதம், 5 திணைக்கு 500 பாடல்கள். இது வந்துட்டு ஒரு அகம் சார்ந்த நூல்னு பார்த்தோமா. இதுக்கு வந்து கடவுள் வாழ்த்து எழுதியவர் வந்துட்டு பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். ஐங்குறுநூறுக்கும் கடவுள் வாழ்த்து எழுதியிருக்கிறாரு. இது எந்த கடவுளை பற்றியது அப்படின்னா சிவபெருமானை பற்றியது. இதுல வந்துட்டு 5 திணை வந்து பார்க்கலாம். அன்பின் திணை 5ன்னு சொல்லிக்கோமா. அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வந்துட்டு எப்பவுமே ஆர்டராவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்டரா ஞாபகம் வைக்கும் போது நிறைய இதுக்கு வந்துட்டு க்ளூ வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி வந்துட்டு யார் எழுதியிருக்கிறா? கபிலர். முல்லை வந்துட்டு பேயனார் எழுதியிருக்கிறாரு. மருதநில பாடல்கள் வந்து ஓரம்போக்கியார் எழுதியிருக்காரு. நெய்தல் வந்துட்டு அம்மூவனார். பாலை வந்து ஓதாளந்தையார். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாமா? குறிஞ்சி இது எல்லாமே காக்கா கிக்கி அந்த வரிசையில வருதா? காக்கா கிக்கி குக்கு கேக்கு கை கொக்கோ அந்த வரிசையில வருதா? ஸோ அதனால இது எப்பவுமே எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சதுதான். குறிஞ்சி கபிலர்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி வந்து கபிலர். முல்லை வந்துட்டு யார் அப்படின்னா பேயனார். முல்லைப்பூ வந்துட்டு பூ தெரியும்ல நம்மளுக்கு. முல்லைப்பூ வச்சுட்டு போனா பேய் நம்ம கூட வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு முல்லை வந்து யாரு? பேயனார். மருதம் வந்துட்டு யாரு? ஓரம்போகியார். மருதம்னா என்ன நிலம் நம்மளுக்கு தெரியும்? வயலும் வயல் சார்ந்த இடமும் நம்மளுக்கு தெரியும். அப்ப வயல்ல வந்துட்டு உள்ளக்க வயலுக்குள்ள யாராவது நடந்து போவாங்களா? ஓரமா தானே போவோம். அப்ப வந்துட்டு மருதம் யாரு? ஓரம்போகியார். மருத நிலத்துல நம்ம ஓரமா தான் நடந்து போகணும். அப்ப ஓரம்போகியார். நெய்தல் வந்துட்டு யாருன்னா அம்மூவனார். நெய்தல் நிலம்னா என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும் தெரியுமா? அப்ப கடலுக்கு நாங்க 3 பேரா போறோம். கடலுக்கு எத்தனை பேர் போறாங்க? 3 பேர் போறாங்க. அம்மூவனார். அந்த 3 பேர் போயிருக்கிறாங்க. அப்ப நெய்தல் வந்துட்டு யாரு? அம்மூவனார். பாலை வந்து ஓதாளந்தையார். பாலை நிலம்னா நம்மளுக்கு என்னது? பாலைவனம்னு தெரியும். அங்க வந்து ஆந்த இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு பாலை வந்து என்னது? ஓதாளந்தையார். அதுதான் இதான் ஐங்குறுநூறு. அதுக்கடுத்து பதிற்று பத்து. பதிற்று பத்துனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? 10 அரசர்களை வந்துட்டு 10 சேர அரசர்களை 10 புலவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு அரசருக்கு 10 பாடல்கள் வீதம். இது வந்துட்டு 100 பாடல்கள் வந்துட்டு இருக்கு பதிற்று பத்துல. இதுல வந்து முதல் 10ம் இறுதி 10ம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கல. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல. 2ஆம் 10 வந்துட்டு இது வந்து தலைவனா பாட்டுடை தலைவன். இந்த சேர அரசனை வந்துட்டு ஒரு புலவர் வந்து பாடியிருப்பாரு.
அப்போ வந்துட்டு 2ஆம் பத்தோட பாட்டுடை தலைவன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவரை வந்துட்டு யார் பாடியிருக்கிறா அப்படின்னா புலவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் வந்துட்டு இந்த அரசரை வந்துட்டு பாடியிருக்கிறாரு. 2ஆம் பத்து யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். யார் பாடிக்கா? குமட்டூர் கண்ணனார். 3ஆம் பத்து வந்துட்டு பல்யானை செல்கெழு குட்டுவன். 3ஆம் பத்து யாரு? பல்யானை செழுகெழு குற்றுவன். இந்த புலவர் யார் பாடியிருக்கா அப்படின்னா கௌதமனார். புலவர் யாரு? கௌதமனார். 4ஆம் பத்து வந்துட்டு கலங்காய் கண்ணினார் முடிசேரன். 4ஆம் பத்து யாரு? கலங்காய் கண்ணினார் முடிசேரன். இவர் தான் பாட்டுடை தலைவன். இவரை வந்து யார் பாடியிருக்கிறா அப்படின்னா காப்பியனார் என்ற புலவர் வந்துட்டு பாடியிருக்கிறாரு. 5ஆம் பத்து யாரு அப்படின்னா கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். 5ஆம் பத்து யார் பாடியிருக்கா அப்படின்னா கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். இது புலவர் யார் பாடியிருக்கா அப்படின்னா பரணர் வந்து பாடியிருக்கிறாரு. 6ஆம் பத்து வந்துட்டு ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இவர் தான் பாட்டுடை தலைவன். இவரை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னா காக்கை பாடினியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. 7ஆம் பத்து வந்துட்டு செல்வ கடுங்கோ வாலியாதன். 7ஆம் பத்து யாரு? செல்வ கடுங்கோன் வாலியாதன். இவர் தான் பாட்டுடை தலைவன். இவரை யார் பாடிக்கா அப்படிங்கிறா கபிலர் வந்து பாடியிருக்கிறாங்க. 8ஆம் பத்து யார் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இவங்க எந்த புலவர் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா அரிசில் கிளார் அப்படிங்கிற புலவர் வந்துட்டு இந்த தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறையை பற்றி பாடியிருக்கிறாங்க. 9ஆம் பத்து வந்து யார் அப்படின்னா இளஞ்சேரல் இரும்பொறை. 9ஆம் பத்து யாரு? இளஞ்சேரல் இரும்பொறை. இவர் தான் பாட்டுடை தலைவன். இவர் யார் பாடியிருக்கா அப்படின்னா பெருங்குன்றூர் கிளார். பெருங்குன்றூர் கிளார் பாடியிருக்காரு. 10 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. 1ம் 10 வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல. பேலன்ஸ் என்னாலும் பாட்டுடை தலைவனும் புலவர்களும் இருக்கிறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். பரிபாடல் வந்துட்டு ஒரு அகமும் புறமும் சார்ந்த நூல்னு நம்ம பார்த்தோமா? சரி, ஓகே. இது வந்துட்டு இந்த பரிபாடல் வந்து காலத்தால் முந்தைய நூல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு எழுதின காலம் வந்துட்டு எல்லா நூலை ஒப்பிடும்போது இது வந்து முன்னாடி இருக்கனால இது காலத்தால் முந்தைய நூல்னு ஒன்வரில் கேட்டாங்கன்னா பரிபாடல். இதுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேல் அழகர். பரிபாடலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேல் அழகர். இதுல வந்துட்டு மொத்தம் 70 பாடல் நம்ம பார்த்தோமா? மொத்த பாடல்கள் வந்து 70. ஆனால் நமக்கு கிடைத்த பாடல்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்கன்னா 22 பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழின் முதல் இசைப்பாடல் எதுன்னு ஒரு ஒன்வரில் ஒரு கேட்ட கொஸ்டின் தான். தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். பாண்டிய நாட்டை சிறப்பிக்க பாடப்பட்ட நூல். இந்த பாடல் வந்துட்டு என்னன்னா பரிபாடல் பாண்டிய நாட்டை சிறப்பிக்க பாடப்பட்ட நூல். பாண்டிய நாட்டில் உள்ள சிறப்புகளை வந்துட்டு பாடுறதுனால இது பாண்டிய நாட்டை சிறப்புக்கே பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. மாயோன் இதில் வந்துட்டு ஒரு கோட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. இந்த லைன் வந்துட்டு எந்த 8 தொகை நூலில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடலில் தான் வரும். வந்து உலக தோற்றத்தை பற்றி கூறும் நூல்னு கேட்டாங்களாலும் பரிபாடல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கலித்தொகை. கலித்தொகை வந்துட்டு ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் வந்து எதுனா கலித்தொகை. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைன் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லணும்னா கலித்தொகை. இது வந்துட்டு ஒரு அகம் சார்ந்த நூல் தான். 5 திணைகளை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. 5 திணை வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல வந்துட்டு யார் யார் பாடியிருக்காங்க, எத்தனை பாடல் பாடியிருக்காங்க அதை பார்க்கலாம். குறிஞ்சிக்களியில யார் பாடியிருக்கா அப்படின்னா கபிலர் பாடியிருக்காங்க. இவங்க மொத்தம் எத்தனை நூல் பாடியிருக்காங்கன்னா 29 பாடல்கள் வந்து இந்த குறிஞ்சிக்களியில பாடியிருக்கிறாங்க. முல்லை வந்துட்டு இது வந்து கலித்தொகையில் உள்ள களிகள் தான். இது வந்து ஒரு கலிப்பாவால் ஆனது. இந்த கலித்தொகை வந்து ஒரு கலிப்பாவால் ஆனது. குறிஞ்சிக்களி வந்து கபிலர் பாடியிருக்கிறாரு 29 பாடல்கள். முல்லைக்களி யார் பாடியிருக்கா அப்படின்னா நல்லூருத்திரன் அவர் பாடியிருக்கிறாரு 17 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. மருதக்களி யார் அப்படின்னா மருதநில நாகனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மருதக்களியில் அதிகமாக பாடினவர் யார் அப்படின்னா இவர் தான். மருதக்களி வந்து நாகனார், மருதநில நாகனார். இவர் வந்துட்டு 35 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. பாலைக்களி வந்து யார் அப்படின்னா பெருங்கடுங்கோ நெய்தல் வந்துட்டு நல்லந்துவனார் பாடியிருக்கிறாங்க. 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. பாலைக்களி வந்துட்டு பெருங்கடுங்கோ பாடியிருக்காரு. இவர் 35 பாடல்கள் வந்து இதில் பாடியிருக்கிறாரு. அதிக விழிச்சொற்களை அதிகம் கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கலித்தொகை தான். ஓகேடா?
அதில் ஒரு கோட்ஸ் இருக்கு. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இது வந்து ஏன் சொல்றாங்க? இது ஒரு அகம் சார்ந்த நூல்னு பார்த்தோமா? இது வந்துட்டு என்னன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்கணும், அந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்றது தான் இது வந்துட்டு இந்த பாட்டோட வரி. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த லைன் எதுல வரும்னு கேட்டாங்கன்னா கலித்தொகையில வரும். இந்த கலித்தொகைக்கு வந்துட்டு கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார்னு பார்த்தோம்ல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. இந்த கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் தான். கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு? நல்லந்துவனார். நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா அகநானூறு. அகநானூறு வந்துட்டு 400 பாடல்களை கொண்டதுன்னு பார்த்தோமா? இதுதான் வந்துட்டு 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டது. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் அகநானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாரு. எந்த கடவுளை பற்றி அப்படின்னா சிவபெருமானை பற்றி பாடியிருக்கிறாரு. இது வந்துட்டு அகநானூருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா நெடுந்தொகை. இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அகநானூரின் வேறு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெடுந்தொகை. இந்த நெடுந்தொகை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னா களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னது? களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது வந்துட்டு களிற்றியானை நிறையில மொத்தம் 120 பாடல்கள் இருக்கு. மணிமிடை பவளத்துல மொத்தம் 180 பாடல்கள், நித்தில கோவை மொத்தம் 100 பாடல்கள். இது மொத்தமாக கூட்டினா 400 வந்துருச்சா? இந்த அகநானூறு பாடல்களை வந்துட்டு 3ஆ பிரித்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னது? களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. 100 பாடல்களை கொண்டது எதுன்னு கேட்பாங்க? நித்திலக்கோவை. இது மாதிரி இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த திணைகளில் வந்துட்டு இந்த எண்களை கொண்டு என்ன பாடல்கள் வருது அப்படின்னு கேட்பாங்க. குறிஞ்சி திணையில் வந்துட்டு 2, 8 அப்படிங்கிற இரட்டைப்படை எண்களான பாடல்கள் வந்துட்டு இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முல்லையில் வந்துட்டு என்னன்னா 4, 14 அப்படிங்கிற எண்களால் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, மருதம் வந்துட்டு 6, 16, நெய்தல் வந்துட்டு 10, 20, பாலை வந்து 1, 3 ஒற்றைப்படை எண்களாக வரும். பாலைத்திணை பாடல்கள் வந்தால் ஒற்றைப்படை எண்களாக வரும். ஓகேவா? குறிஞ்சி வந்து 2, 8, முல்லை 4, 14, மருதம் 6, 16, நெய்தல் 10, 20, பாலை வந்து 1, 3ங்கிற ஒற்றைப்படை எண்களாக வரும். குடவோலை முறை பற்றி கூறும் நூல் எதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. குடவோலை முறை பற்றி கூறும் நூல் வந்துட்டு எது அப்படின்னா அகநானூறு தான். யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா வணிக செய்தியை குறிக்கிறது தான் இது. யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருந்து என்னத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா மிளகு வாங்கிட்டு போவாங்க. அதான் கரி அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்துட்டு பண்டமாற்று முறைகள்லாம் நடைபெற்றுச்சு அப்படின்ட்டு எது சொல்லுது அப்படின்னா அகநானூறு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு புறநானூறு. புறநானூறு வந்துட்டு இது வந்துட்டு புறம் சார்ந்த நூல்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்துட்டு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். இது எந்த கடவுளை பற்றினா சிவபெருமானை பற்றி தான் பாடக்கூடியது. இந்த புறநானூருக்கு வேறு பெயர்கள்னு கேட்டாங்கன்னா புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னாலும் புறநானூறு தான். ஓகேவா? மன்னர்களின் பூக்களை பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறு தான். சேர, சோழ, பாண்டியர்கள் இருக்காங்களே இவங்களோட பூக்களை பற்றி கூறுற நூல் வந்துட்டு எதுனா புறநானூறு தான். சேரருக்கு வந்துட்டு பனம்பூவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் வந்துட்டு அத்திப்பூ, பாண்டியர் வந்து வேம்பூ. இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பூவை மட்டும் அப்படின்னா, சோழ ஆத்துல பனம் சேர, சோழர் ஆத்துல அப்படின்னா சோழருக்கு வந்துட்டு என்னது ஆத்துல, சோழ ஆத்துல அப்படின்னா சோழருக்கு வந்து அத்தி. சோழ ஆத்துல பனம் சேரனா பனம்பூ வந்துட்டு யாருக்கு? சேரருக்கு. அப்ப சோழ ஆத்துல பனம் சேர, பாண்டியருக்கு வேம்பா கசந்ததான் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி? சோழ ஆத்துல பனம் சேர, பாண்டியர்களுக்கு எப்படி இருந்துச்சாம்? வேம்பா கசந்ததான். இதுதான் ஷார்ட்கட்டு. இப்படி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. இது வந்து சேரரோட கொடி வந்து என்னதுன்னா வில். சோழருக்கு வந்துட்டு புலிக்கொடி, பாண்டியர்களுக்கு வந்து மீன். இவங்களோட வந்து தலைநகரம் அப்படின்னு பார்த்தா
சேரருக்கு வந்துட்டு வஞ்சி வந்து தலைநகரமாக இருந்துச்சு. சோழர்களுக்கு வந்து உறையூர் அல்லது கோழியூர். கோழியூர் என்று எதை கூப்பிடுவாங்க, எந்த ஊரை கூறுவாங்கன்னு கேட்டாங்கன்னா உறையூர்னு எழுதணும். ஓகேவாடா? சோழருக்கு வந்துட்டு உறையூர் அல்லது கோழியூர். பாண்டியருக்கு வந்துட்டு மதுரை. இதில் வந்துட்டு இந்த சோழர்கள் இருக்காங்கல்ல, இப்போ உள்ள சோழர்களுக்கெல்லாம் அதுக்கு அடுத்து பிற்கால சோழர்களுக்கெல்லாம் எந்த இது வந்துட்டு தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னா தஞ்சை வந்து தலைநகரமாக இருந்துச்சு. அடுத்து துறைமுகம். துறைமுகம்னு பார்த்தா சேரருக்கு வந்து துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. சோழருக்கு வந்துட்டு காவேரி, பூம்பட்டினமா இருந்துச்சு. பாண்டியர் வந்துட்டு கொற்கை, தொண்டியும் வச்சிருந்தாங்க துறைமுகமா. பல்லவர் வந்துட்டு மாமல்லபுரம் அல்லது மல்லை. இந்த மாமல்லபுரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்லைன்னு சொல்லுவாங்க. புறநானூரில் சில பாடல்கள் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது யார் சொல்லியிருக்கா? இது புறநானூற்று பாடல். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் தான் சொல்லியிருக்கிறாரு. தீதும் நன்றும் பிறத்தரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறத்தரவாரா. இது வந்துட்டு யார் சொல்லியிருக்கா? கணியன் பூங்குன்றனார் தான் சொல்லியிருக்கிறாரு. புறநானூரில் வர செய்தி. இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான். ஓகேவாடா? நெக்ஸ்ட் வந்துட்டு 9 நாளில் உடுப்பவை 2. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நக்கீரர் சொல்லியிருக்காரு. இது வந்து புறநானூரில் வர செய்தி தான். எந்த 8 தொகை நூலில் வரும்னு கேட்பாங்க, எந்த நூல்னு கேட்பாங்க, இல்லை யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. 9 நாளில் உடுப்பவை 2. 9 நாளில் உடுப்பவை 2 அப்படின்னா என்னதுன்னா செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோதான், சிறு அளவு தான். உடுப்பது என்னதான், மேலாடையும் கீழாடையும் மட்டும்தான் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? நக்கீரர் சொல்லியிருக்காரு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்துட்டு நல்லது ஒருத்தவங்களுக்கு செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தீமையை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த நூலில் வருதுன்னு கேட்டால் புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நக்கீரர் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த லைன் எதில் வருது அப்படின்னா புறநானூரில் வருது. இது வந்துட்டு மக்கள் மன்னர்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான். இது வந்துட்டு இதுதாண்டா கேட்பாங்க, நூல் மட்டும்தான் கேட்பாங்க. இது நான்